திரு அக்னீஸ்வரன், அறப்போர் இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுது. இயல்பான சட்ட நடவடிக்கை. அதற்கும் அதிமுகவை முடக்க நினைப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை சார், நீங்கள் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் இந்த புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நடந்த காலம் அப்போ 2018 இன்ன வரைக்கும் 2190 நாள். அது மட்டும் இல்லை 72 மாதம் ஆகிருக்குது. சரி, நீங்கள் எப்பப்போ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா 2021 இவ்வளோ வரைக்கும் ஆகிருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அம்பை நோவதா அம்பை எய்தவர்களை நோவதா அப்படின்றதில் செக் பீரியட் அப்படின்வாங்க. அப்படின்னா அந்த குற்ற நிகழ்வு நடந்த நாள் எங்கிலிருந்து எந்த நாள்லிருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்றதையே அது கூட அவசர கோலத்தில் கோலம் போடலாம். ஆனால் ஒரு முதல் தகவல் அறிக்கையில் அது போடாமலேயே போட்டுட்டீங்களே. குற்ற நிகழ்வு நாள் முதல் எந்த நாள் முதல் எந்த நாள் வரை அது போடவே இல்லை. சரி, ரைட், ஓகே, அது உங்களுடைய விருப்பம். உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? ரைட்டு. இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, மாநகராட்சியில் அங்கே இருந்த அதிகாரிகள் மீது ஒரு 10 அதிகாரிகள் மீது வழக்கு போட்டிருக்கிறீங்க. எப்பா, அதிகாரிகள்னால் உங்களுக்கு என்ன சாதாரணமாக கிள்ளிக்கிற மாதிரி ஆகிப்போச்சா? அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மேலே ஒரு தலைவர் ஆணையர் இருந்தார்ல, ஆணையரை ஏன் நீங்கள் இதில் சேர்க்கலை? 2, மாநகராட்சி ஆணையர் ஏன் சேர்க்கலை? 3, இந்த புகார் கொடுக்குற போது யாரை நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா, இந்த கேசிபி இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர் அவர்கள் மீது தான் இந்த புகார் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க. அந்த சந்திரசேகரை இதில் முதல் தகவல் அறிக்கையை சேர்த்துருக்கலாமே, ஏன் சேர்க்கலை? 3. 4வது விஷயம், இவங்க சொல்றது எல்லாமே சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த சந்தை மதிப்பு 97 விழுக்காடு. இன்னொரு இதில் காங்கிரீட்டினுடைய விலை 98.9 விழுக்காடுன்றாங்க. இந்த 98.9 விழுக்காடு எந்த அரசு பொறியியல் வல்லுனர் அரசாங்கத்தில் இருந்து பெறப்பட்டதா அல்லது நீங்களாகவே அனுமானமாக கொடுக்கப்பட்டதா? இது 4. 5வது, ஒரு தகவல் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணியிருக்கிறணும், அது முதல் கட்ட விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல, அது 6 மாதம் 1 வருஷமா, ரைட், ஓகே, அது நீங்க எவ்வளவு காலமும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முதல் கட்ட விசாரணையை 2190 நாளா எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த முதல் கட்ட விசாரணையை ஏன் நீங்க இதுவரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இந்த முதல் கட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க நினைச்சா அது மூடு மந்திரம் கிடையாது. அரசாங்கம் என்பது ஒரு மூடு மந்திரம் கிடையாது சார். இன்னொன்னு, இவங்க போக்கிலேயே பார்த்தா எல்லா விஷயங்களுமே, அதாவது இந்த டெண்டர் விடுறாங்க, 98.9% இது பண்ணிட்டாங்க, முறைகேடு நடந்துருச்சு, காங்கிரீட்டு, மணல், ஜன்னல் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதே வழக்கு மேம்பால ஊழல் வழக்கில் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சர், கலைஞர்கிட்ட கேட்டதற்கு கலைஞர் சொன்னார், ஏப்பா ஆணையர் அந்த கார்பரேஷன் அதிகாரிகள் அவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்குமாப்பா முதலமைச்சர் எப்படிப்பா பொறுப்பேற்க முடியினார்? அன்றைக்கு முதலமைச்சரே பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு மாநகராட்சி டெண்டர்ல ஒரு அமைச்சரை பொறுப்பாக்குறீங்களே, எந்த விதத்தில் இது நியாயம்? எங்க போய் சொல்றது? என்ன புகார்னா, 2018 ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோடைய 1 கியூபிக் மீட்டர் விலை 5000 ரூபாய். ஆனால் 10,000 12,000 விலையை நிர்ணயம் செஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு ஒன்று. அதுக்கப்புறம் எம்சாண்டை பயன்படுத்தினாங்க கட்டுமானத்திற்கு, அது 1 கியூபிக் அடி 50 ரூபாய். ஆனால் ஆற்று மணல் பயன்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க 120 ரூபாய். அதனால தான் நீங்கள் சொன்ன இந்த 96%, 90%லாம் கூட. அப்போது ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோட விலையும் கூட்டி காமிச்சு எம்சாண்டை பயன்படுத்திட்டு மணல் பயன்படுத்தினதாகவும் கூட்டி காமிச்சதுனால தான் ஒரு 26 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது நிதி முறைகேடு. இப்போ நீங்கள் திரு சந்திரசேகர் குறித்து சொன்னீங்க இல்லையா? சந்திரசேகர் திரு வேலுமணிக்கு நெருக்கமானவர். அவர் கோவை புறநகர் அதிமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருந்திருக்கிறாரு. அவர் தான் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட யாருக்கு டெண்டர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் மேற்பார்வை பார்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு புகார். அதுதான் புகார். அவர் சரி சார், நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரியானதெல்லாம் ரெடிமிக்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, நாம் இது வரைக்கும் மணலை எப்போ தடை பண்ணினாங்க, எப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, எம்சாண்டு பயன்படுத்தலாம்னு இருந்ததில்ல, பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்துச்சா இல்லை நீங்களா ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டீங்களா? இது 2. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்திரசேகரது
நீங்க ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு தான் எஃப்ஐஆர்லயே அவர் பேர் இல்லைன்னு கேக்குறீங்க. எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல. ஆனா முதல் தகவல் அறிக்கையில அவர்தான் காரணம்ங்கிறீங்க. அப்ப யார் தான் காரணம்? அப்போ எடப்பாடி இவர் இருக்காருல திரு எஸ்பி வேலுமணி, அவர் எஃப்ஐஆர் முதல் தகவல் வரைக்கும் ஒண்ணுதானே? ரெண்டு ஒண்ணுதான் சார். நான் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சொல்றேன். இப்ப நான் கேட்பது இந்த ரெண்டையுமே வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல நீங்க கொடுத்தீங்கல்ல புகார், அந்த புகார்ல எந்த இடத்துலயுமே எஸ்பி வேலுமணி பேரு இல்லையே. தொடர்பு படுத்துறீங்க. ஆனா குற்றம் நடந்தது அவரா காரணம். அவர் ஒரு டெண்டர் கொடுத்தாரு. சரி, இவ்வளவு தூரம் இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்பட்டிருப்பதாக அதிமுக உணர்ந்தால் அதை சட்ட ரீதியா எதிர்கொள்ளாமே அதிமுகவை முடக்க நினைப்பதாக ஏன் ஸ்டேட்மெண்ட் வரணும்? நம்ம இப்படி யோசிப்போமே. இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு ஏறத்தாழ உங்களுக்கு 123 விருதுகள் கொடுத்திருக்குது வேலுமணி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த துறைக்கு. அப்ப அந்த துறை அதிகாரிகள் மீது நீங்க வழக்கு போட்டிருக்கிறீங்க. ஆணையர் நீங்க சேர்க்கல. அப்போ ஒரு முதலமைச்சரே என்ன சேர்க்க முடியாதுன்னு சொன்ன போது ஒரு அமைச்சரை டெண்டர்ல விட்டதுக்கு போய் அவரை போய் சேர்த்திருக்கீங்களே, எந்த விதத்துல இது நியாயம்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சரி, அப்படியே நீங்க வச்சுக்கிட்டா கூட சார் பர்டிகுலர் பீரியட் சார், நேரம், எந்த நாள், எந்த ஆண்டு, இதுதான் சார் நீதிமன்றம். இதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்துல அதிமுக கட்சி சார்பா கேட்பாங்க. சரி, நாலு கூடவா சொல்ல முடியல? நீங்க செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள்ல 30 விழா ஒரு புறத்துல, இன்னொரு புறத்துல அதிமுகவுக்கு ஒரு பக்கம் வேட்டு வைக்கிற பயமுறுத்தல் ஒரு புறம். அப்ப இதுதான் நீங்கள் போடக்கூடிய இரட்டை நாடகம். ஏன் இவ்வளவு நாள் ஆயிப்போச்சா? ஏன் இதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திருக்கலாம். அவங்க அறப்போர் இயக்கம் 2018 புகார் கொடுத்து அப்புறம் ரிட் மனு தாக்கல் பண்ணது பிறகுதான் அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது நான் இல்லைங்கல. ஆனால் அந்த அறப்போர் இயக்கம், ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயக்கம் இருக்கும்ல, அந்த இயக்கம் என்றால் இயங்குவது. அப்ப அவர்கள் இயங்குவது அதிமுகவுக்கு மட்டும்தான் இயக்கம் இருக்குமா? அவங்க திமுக மேலே தானே குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இது டிவிஎஸ் எந்த வழக்கும் போடலையே, அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இல்ல 2018 அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, 2018 யார் ஆட்சி பொறுப்புல இருந்தா? 2021 நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, அப்பயே நீங்க போட்டுக்கலாமேன்னு தான் கேள்வி. இல்ல சார், 18 யார் இருந்தான்னு கேட்க. 18 அதிமுக தான் இருந்தது. சரி, அப்ப அது ஏன் நீங்க அப்போ இது உண்மையா பொய்யான்னு ஏன் விசாரிக்கிறதுக்கு நீங்க வழக்கு போடல? இப்ப திமுகவை நம்ம சார்ஜ் வைக்கிறோம்ல, திமுக மீதான குற்றச்சாட்டுகள்ல அறப்போர் இயக்கம் வச்சா விசாரிக்கலன்னு அதான் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அப்ப நீ எங்க செய்ய தவறிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. 2018 அதிமுகவும் அறப்போர் இயக்கம் புகார்களுக்கு செவிசாய்க்கல. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அது நாட்கள் ஆச்சு முதல் தகவல் அறிக்கை போடுறதுக்கு. அப்போ அதுக்காக அது தாமதம் ஆச்சுன்றது எனக்கு பதில். எப்போ போனார் ரிட்மன் போடுறதுக்கு? அவர் 2018 புகார் தானே கொடுக்குறாரு. புகார் 19 புகார் கோர்ட்டுக்கு போறாங்க. சரி, அப்ப யார் இருந்தா ஆட்சி பொறுப்புல? 2021 வரைக்கும் இவங்க தான் இருந்தாங்க, அதிமுக தான் இருந்தாங்க. அது அப்ப நாங்க புகார் கொடுக்குறோம், எஃப்ஐஆர் போடல, விசாரிக்கல அப்படின்னு தானே நீதிமன்றத்துக்கு போய் ரிட் மனு தாக்கல் பண்றாங்க. அதாவது சார் கார்த்திகேயன் சார், இவங்க 3 வருஷம் ஆனதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க. அது கேட்போம், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முதல் தகவல் அறிக்கை ஏன் முன்முடிவோட இருக்கீங்க? முன்முடிவு நான் இல்ல, உங்க கிட்ட முன்முடிவோட இருக்குதுன்னு கேக்குறேன். எந்த நாள் முதல் எந்த நாள் வரை இந்த குற்றம் நடந்துச்சுப்பான்னு கேட்டா ஒண்ணு அறப்போர் இயக்கம் சொல்லி சொன்ன எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிருக்கேன். சித்திக்கிட்ட நான் கேள்வியா தான் போக போறேன். 2018 அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தா நீங்க அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலைன்னு தானே திரு ஜெயராம் போறாரு, ரிட் மனு தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்குலாம் போறாரு, நாடுறாரு. அப்போ நீங்களும் தானே கிடப்பில் போட்டிருக்கீங்க. அப்படிதானே நடந்திருக்கு. அது அதிமுகவுக்கு மட்டும்தான் போவாங்கன்ற என் பார்வையை நான் பதிவு செஞ்சுட்டேன். சரி சித்தி, திமுகவுக்குலாம் போக மாட்டாங்க. முதல் கள்ளக்குறிச்சிக்கு ஏப்பா கல்வராயன் மலைக்கு அறப்போர் இயக்கம் போல நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் கேட்டுருவோம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard